எல்லாம் தீன எங்கள் அக்கா பையன் ஊர்லேருந்து வந்துக்கிறான். அப்போ போனவன் இப்போ தான் வந்துக்கிறான். முந்தா நாளே சொன்னாங்க. இல்லைண்ணா கேமை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு. வா வந்து உக்கார். நீ கேமை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே எத்தனை கிளப் இருக்குன்னு தெரியணும். சிஎஸ்பி, என்என்ஏ, எஸ்பிக்யூஎன்னு, கேஆர்டபிள்யூஏ, மெட்ரோ, டிவிஎன்னு, விஎம்எஸ்சி, இஎம், யூஏஎஸ், எஸ்எல்எஃப் இங்கே எல்லா இடத்துலையும் ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் நடக்கும். கூட பிரச்சனையும் நடக்கும். சொல்லி வாய மூடல. இந்த வந்துட்டான் பேர். ஆமாம் யாருண்ணா இவரு? நீ பேர் போட்டேன்னு சொல்லலாம். ஏய் ஏய் நித்ரா, என்னடா பிரச்சனை? ஆ எமிலா நான் ஃபோன் பண்ணி நம்ம கிரவுண்டில் பிரச்சனை நடக்குதுன்னு சொல்கிறாரு. ஏய் உனக்கு என்ன இங்கே வேலை? அண்ணா இங்கே தானே ஃபுட்பால் விளாண்டு இருந்தேன். ஏய் சும்மாரா, பால் அடிச்சு மேட்சை கழிச்சிட்டு ஆட்டத்தை கெடுத்துறானா? ஏய் உன் பால் பசால அடிக்கல எங்க சொல்லு பாப்போம். அண்ணா தெரியாம பண்ணிட்டேன். ஏய் சும்மா சொன்னதே சொல்லிக்கினே. நித்ரா போடா. யாரா நீ? எந்த ஏரியா நீ? இங்கே தானே கோயில் பக்கத்தில். நம்ம ஜோசப்லண்ணா. எந்த ஜோசப்டா? இஸ்திரி கடை ஜோசப்ண்ணா. அண்ணா அப்பா பேர் ஜோசப்ண்ணா. தேரியர் ஜோசப் மவனா நீ? ஆமாங்கண்ணா. டேய் எப்படா ஊர்ல இருந்து வந்த? பஷு மிஸ்ஸே. பொழுர் சவா மிஸ்ஸே. சதாம் ஹுசேனா? டேய் ஹாஸ்டல்ல தங்கி இருக்க வேண்டியதுதான்டா. அதை விட்டுட்டு குண்டு விளையாடுறதுல உனக்கு என்னடா வேலை? செப்பான் போ. அண்ணா யாருண்ணா இது? ஜோசப் தெரியல. என்ன தேரியற ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கட்டத்துக்குள்ள உள்ள வந்துட்டு குண்டு எடுக்காம போனா மரியாதையாக இருக்கும். ஏய் ஜோசப், நீ எவ்வளோ பெரிய தீரியற? உன் பையன் நம்ம கிரவுண்டில் போய் பந்து வச்சுன்னுக்குறான். நீங்கள் கொடுக்குற பெத்தானுக்குள்ள மரியாதை இதானா? பிஞ்சி கைண்ணா குண்டை தூக்கி தொங்கிச்சுன்னா என்ன பண்ணுறது? நான் என்ன சொல்கிறேன்னா கோர்ட்டுக்குள்ளே வந்ததுக்கு குண்டடிச்சிட்டு போ. முடிஞ்சுது. இனிமே தான் ஆட்டமே. இன்னொரு நாள் வா தெளிவாக சொல்கிறேன்.